வியூவர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நாங்கள் இப்போ சேனல் அடைஞ்சிருக்கிறோம். நாங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்க வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இதான் நீங்கள் ஆதரவு. இன்று பார்த்தோம்னா சற்று ஒரு மழை ஒன்று வெளியே செல்லவே இயலாது. இன்று தான் 2021 வருஷம் பிறந்து இன்று முதல் நாள் பள்ளிக்கூடம். நான் சில பேர் சொல்கிறாங்க ஜாழ்ப்பாண பிரச்சனை கம்பேஸ் பிரச்சனை கருத்தாளன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடம் இப்போ இல்லை என்று சொல்கிறாங்க சில பேர். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்தோம்னா பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றன. 25 பேர் பிள்ளைகள்ண்டா ஒரு 5 பேராக பிள்ளைகளாக காணப்படுகின்றது. அது மழை, மிகவும் மழை, வீடியோங்களை பார்த்தா வெள்ளம் பெருக்கு. ஆனால் பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. தைப்பொங்கல் மட்டும் கட்டாயம் மழை வரும் தான். இது நீங்கள் உறுதிப்படுத்த நியூஸ் தான். தைப்பொங்கல்ண்டா தானே பொங்கல் புடச்சி பலகார முழுக்கள் செய்யணும். அந்த காலகட்டத்தில் வெள்ளம் மழை என்றால் என்னென்னு செய்யலாம். இந்த மழையை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை போவோம். வீடியோ பார்த்துட்டு மறக்க வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஓகே எஸ், வாங்க போவோம். இன்று திடீரென்று நேற்றிலே இருந்து பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளங்கள் பாருங்க. இந்த மழை தைப்பொங்கல் மட்டும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தைப்பொங்கல் மட்டுமே இருக்கும். ஆனால் காற்று கொஞ்சம் குறைவாகவும் மதங்கள் கொஞ்சம் அசைவே இல்லை. அதில் கொப்புகள்லாம் அசைகின்றது. ஆனால் மேவும் கொஞ்சம் சற்று கருப்பாகவே காணப்படுகின்றது. பார்த்தோம்னா தெரியும். பாருங்க வெள்ளங்களினால கல்லூரி பட்டோர் மிகவும் சிரமத்துக்குள்ளாக நடந்து கொள்ளப்பட முடிகின்றது. ஆனால் காற்று கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. வெள்ளம் திடீரென்று ஏதோ வெள்ளம் பாருங்க. ரோட்டில் உள்ள மண் வேலை வெள்ளம் அடித்து செல்கின்றது நமக்கு அவதானிக்க முடிகின்றது. மேகம் சற்று கருப்பாகத்தான் காணப்படுகின்றது. நல்ல ஒரு மழை ஒன்று வருகிறது. இதை ஒரு நல்ல ஒரு மழை இருக்குன்ட்டு தான் நான் தெரிய வருகின்றது. இதை ஒரு நல்ல மழை ஒன்று இருக்குதான் நான் அறிஞ்சு கொள்ளுறேன். பாருங்களேன் வெள்ளங்களை பாருங்க. நல்ல ஒரு பிறந்த மழை ஒன்று வருகின்றது. இடி மின்னல் ஒன்றுமே இல்லை, காற்றும் கூடவே இல்லை. நல்ல ஒரு மழை. தைப்பொங்கலுக்கு இவ்வளவு மழையா? பாருங்க வழியா பாருங்க. வீடுகளில் சூழலங்கள் பறக்காமல் பீடியில் இருந்த தண்ணிகள் நல்ல பேஸ்டிங்களை வைத்து தண்ணி ஏந்துவதையும் அவதானிக்க முடிக்கின்றது. மேகங்களை பாருங்க, கருப்பாக மிகவும். இது சூரியனே வேகாம அவ்வளவு ஒரு மழை பாருங்க. வெள்ளங்களை பாருங்க. வீடியோவில் வாய்க்காலுக்குள்ள தண்ணி மிகவும் செல்வதை பாருங்க. அவ்வளவுதான் மிகவும் சிரமத்தில் போட்டு அவதானிக்க முடிகின்றது. இதுங்களை பாருங்க, மிகவும் சிரமமாக இருக்குது. வெளியில் செல்வது சிரமம். ஆனால் பள்ளிக்கூடம் பிறந்த ஒரு மழை தான், செல்லவே இல்லாது. திடீர்னு ஏதோ ஒரு மழை அந்த குழம்புக்குள்ள போயிருக்கு. என்ன காரணம்? வெள்ளங்கள் டிவியில் பாருங்க. வெள்ளங்கள்னால ஏற்பட்ட சில அனுபவங்களை பாருங்க. மிகவும் சிரமமாக இருக்கின்றது மழை காரணமாக. கீழே உள்ள வாய்க்கால்கள் மிகவும் சிரமமாக காணப்படுகின்றது. மரங்கள் சற்றும் இருட்டு, ஒரு சிறிய புடியில் இருந்தாலும் பரவாயில்லை, சற்று இருட்டு காணப்படுகின்றது. இதை பார்க்கும்போது மாலை நேரம் 6 மணி மாறி தெரியப்படுகின்றது.
இன்று பள்ளிக்கூடம் இந்த வருடம் தொடங்கி இந்த மாத பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு முதல் நாள் இவ்வளவு மழை அந்த நான் போக சிரமத்துக்கு உள்ளாகின்றது. இந்த நீர் அப்படியே சென்று என்னோட கண்டுகளுக்கு செல்கின்றது. ஆனால் மிகவும் சிரமமாக இல்லாட்டி இந்த ஃபுல்லாக வரும் இந்த பின்னெடுத்துக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக வந்து நான் நினைக்கிறேன். பார்க்க தெரிகின்றது வெள்ளங்களை பாருங்கள். இவ்வாறு ஒரு மலையா அன்றைக்கு நான் வந்து பிறத்தமிழ் அவ்வாறு ஒரு மலமாய் காணப்படுகின்றது. இங்கு பார்க்கும்போது காற்றுகள் கொஞ்சம் கூடுகின்றது. மழை கொஞ்சம் காற்றின் மூலாக இதால் அடித்து செல்கின்றது. காற்று கொஞ்சம் வருகின்றது, மழை கொஞ்சம் கிளக்கின்றது. வீடியோவில் உள்ள தண்ணீர் பாருங்க, வீடுகளுக்குள்ளே போகாமல் இது பேசினதுக்குள்ளே சேர்த்து அங்கே வாய்க்காலால் வெளியில் போகுது. நாம் நினைக்க முடிகின்றது. இத்தனை இந்த காணொலி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.